இன்னைக்கு நம்ம தேங்காய் பொடி ஒண்ணு பண்ணி வச்சிடலான்னு. அது வந்து உங்களுக்கு இது சட்னி மாதிரி தேங்காய் தொகையல் மாதிரி அரைச்சோம்னா 1 நாள் 2 நாள்ல கெட்டு போயிடும். ஒரு நாள் இல்ல 2 நாள் வேணா வச்சுக்கலாம் தேங்காய் தொகையல். ஆனா இது நல்லா வறுத்துட்டு பொடி மாதிரி பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு வாரம் 10 நாள் இல்ல 15 நாள் ஆனாலும் ஒண்ணும் கெட்டு போகாது. அதனால கொஞ்சம் தேங்காய் இருக்கு மிச்சம், அதை வந்து பொடி பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாவே இருக்கு, ஒரு தேங்காய் ஃபுல்லா எடுத்து வச்சேன். இது வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லா துருவி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 10ல இருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு, புளி, உப்பு, இதுதான் இதுக்கு தேவை. இது எப்படி வறுத்துக்கலாம்? இப்போ முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா தேங்காய் வந்து இனிப்பு நல்லா இருக்கு. அந்த ஸ்வீட்டா இருந்தாலும் நல்லா இருக்கு, அதனால இந்த காரம் நான் கூட தான் போட்டுட்டேன். நீங்க எல்லாமே தனித்தனியா ஒர்க் எடுத்துக்கணும், நல்லா இருக்கும். உளுந்து வரமிளகா இப்போ நல்லா ஒரு புடிய அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் உளுத்தம் பருப்பு. இந்த ஒரு தேங்காய்க்கு நான் போடணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். சவுக்கு வதக்கலாம். எடுத்துட்டியா? இது இப்ப செவந்து போகும். இதை நான் பண்ணி ஆசைலாம் இது இப்ப நல்லா செவக்க வறுத்துட்டோம். இதுல வந்து ஒரு சின்ன துண்டு நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுவும் சேர்த்து இந்த புளியோட நல்லா அரிசிக்கிட்டு இப்ப எடுத்துக்கலாம். இப்போ இதே கடாயில எண்ணெய் விட வேண்டாம், அந்த எண்ணெயை இருக்கிற எண்ணெயே போடும். இந்த தேங்காய கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்ப தேங்காய் தொகையா இருந்ததுன்னா தேங்காய் அப்படியே நம்ம அரைச்சுக்குவோம். இது வறுக்கிற மெத்தேடெல்லாம் ஒண்ணுதான். உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், புளி, இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா தேங்காயை வந்து நம்ம அப்படியே வச்சு அரைச்சிடுவோம். தேங்காயும் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைப்போம், தொகையல் மாதிரி இருக்கும் அது. இப்ப இது வந்து தண்ணியெல்லாம் விடாம பொடியா பண்ணணும். அதுக்காக இந்த தேங்காயை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்தினாதான் அந்த தேங்காயில இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிருக்குனாதான் நம்ம வந்து கெட்டு போகாம இருக்கும் இல்லையா? அதனால நான் கொஞ்சம் இங்க நல்லா வறுத்துக்கிறேன். செவக்கவே வறுத்துக்கலாம். இங்க இது பாத்தீங்கன்னா ஈரப்பசையோட தான் இருக்கு. நல்லா வதக்கணும்னா இப்ப நல்லா கொஞ்சம் சூடு பட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா உதிர உதிரா வந்துடும், ஈரப்பசை இல்லாம. அப்ப கொஞ்சம் இன்னும் ஆற வச்சு அரைச்சு பொடி பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு பாட்டில வச்சிருந்தோம்னா வெளியில வைக்கலாம். இதெல்லாம் இதுல வைக்கணும்னு அவசியமா இருக்கு. இதெல்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கட்டும், வறுபடட்டும். பாருங்க, நல்லா செவக்க வதக்கிருக்கோம். இப்படி நல்லா அப்படி பூவா அப்படி வரணும், நல்லா உதிரா அப்படி வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். நான் கொஞ்சம் அடுப்பு சின்னதா வச்சுக்கிறேன்.
இந்த பதம் வரும். இது வந்து நல்லா செவந்தாலும் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா பொடி வந்து வெள்ளையாவே இருக்காது. தேங்காய் பொடிங்கிறதுனால வெள்ளையா இருக்காது. அது கொஞ்சம் சிகப்பு கலரா தான் இருக்கும். அதனால தேங்காய் வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம், கலர் மாறிடுமே எல்லாம் பார்க்க வேண்டாம். எவ்வளவு நம்ம சிகப்பா வறுக்கிறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும். கெட்டுப்பாதான் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த நேரம் சரியா இருக்கும். நான் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்ப. இது கொஞ்சம் ஆறட்டும். இது வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஐட்டங்கள்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா ஆறிடுது. இப்ப வந்து சின்ன ஜார்ல வந்து நான் வறுத்த ஐட்டத்தெல்லாம் போட்டுருக்கேன். இப்ப இதை முதல்ல தனியா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை தனியா அரைச்சு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை முதல்ல நாங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லான தேங்காய் பொடி ரெடி ஆயிடுது. கலர் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து ரெடி. இப்ப இதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நரம் தான் இருக்கும். தேங்காயும் வந்து அப்படிதான் அரைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த உளுத்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் நரம் தான் அரைச்சிருக்கு. அப்பதான் இதோட சேர்ந்து நல்லா டேஸ்ட் ஆகும். சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது வந்து சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம்ல தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாக்கா இதை கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுண்டு, ஒண்ணுமே வேண்டாம், வெறும் தண்ணி விட்டு அரைச்சாலே போதும். அரைச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா லிக்விடா தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இது தேங்காய் பொடி, சுவையான தேங்காய் பொடி ரெடி. இது வந்து டிராவலுக்கெல்லாம் ரொம்ப வசதி. இது நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்ன கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கணும்.